விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நேற்றைய தினத்துல தியானிச்சிட்டு இருக்கிற போது ஆண்டவர் ஆவியானவர் தான் கற்றுக் கொடுத்தார். ஜெபம் பண்ணுகிற போது இருந்த விசுவாசம் அதை பெற்றுக்கொள்ளுகிற போது என்ன செய்யறதில்ல, நமக்கு இருக்கிறதில்ல. அதனாலேயே பெரிய பெரிய நன்மைகளை நம்ம இழந்து போகிறோம். அது நீங்க தயவு செய்து இந்த காரியங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை சரிப்படுத்தணும். சில காரியங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப உடைஞ்சு போய் தேவையோடு கூட இருக்கிற போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், உபவாசம் பண்ணி கேட்குறோம், அழுது ஜெபம் பண்ணுகிறோம், கண்ணீரோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறோம். ஆனால் கேட்ட உடனே ஆண்டவர் நமக்கு தந்துடுவார்னா நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு, நம்முடைய விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கேட்ட உடனே ஏன் ஆண்டவர் கொடுக்கறது இல்லைன்னா, நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா, நிலைச்சு நிற்கிறீங்களா அப்படிங்கிறத ஆண்டவர் செக் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ அதன்படி தான் நமக்கு என்ன செய்யறாருன்னா, நன்மைகளை அவர் அனுப்புகிறார். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம கேட்குற போது இருந்த விசுவாசம் லேட்டாக நமக்கே மறந்தது. ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, விசுவாசத்தில் நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் பாருங்களேன். அதனால நம்ம என்ன விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் தளர்ந்து போகிறது இருக்கக்கூடாது, விசுவாச குறைவு இருக்கக்கூடாதுங்கிறார். ஆபிரகாம் அதுக்கு நல்ல உதாரணம். தன்னுடைய மகனை பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே அவர் எங்கேயுமே சோர்ந்து போல பாருங்களேன், எங்கேயுமே சோர்ந்து போல. தன்னுடைய மகன் கேட்கிறார், எல்லாமே ஆயத்தமா இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிற போது கூட அங்க கூட என்னதான் சொல்றாருன்னா, கர்த்தர் பார்த்துக்குவார், வாப்பா கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு நாளும் அதுல ஆமா இல்லை என்ன செய்வது தெரியல, பையன் வேற இப்படி சொல்றான்னு உட்கார்ந்து அழுத மாதிரியோ, இல்ல அவிசுவாசப்பட்ட மாதிரியோ, இல்ல அந்த பலி செலுத்துவதற்கு தயங்கன மாதிரியோ ஒண்ணுமே இல்லை, தயங்கன மாதிரியே இல்லை. அப்ப உறுதியா இருந்த அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன வேகத்துல நம்ம கேட்டோமோ, என்ன விசுவாசத்தினுடைய அளவில் நம்ம கேட்டோமோ, கடைசி வரைக்கும் அதுல அப்படியே நம்ம உறுதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்கிற காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தினத்தில் பார்த்தோம். நிறைய காரியங்களை ஒரு மனிதனை போல, ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்ன காரியம்னா, அவர் ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவங்கிறது ஒரு ஆவி, ஒரு வல்லமை, ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற போது இல்லை, அவர் ஆள் தத்துவமான ஒரு நபர். எப்படி ஒரு நபர் நம்ம கூட இருந்து, கவனிங்க, எப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருந்து ஒரு காரியத்தை செய்வாரோ அது போல நம்மளை என்ன செய்கிறாராம், நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம எச்சரிக்கிறவர். ஒரு மனிதன் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எச்சரிக்க முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும், நமக்காக வேண்டிக் கொள்ள முடியும், நமக்கு போதிக்க முடியும், நம்மளை நடத்த முடியும். இதெல்லாம் ஒரு ஆவியினால என்ன செய்ய முடியாது, ஆவியினால செய்ய முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது நம்ம கூட வாழுகிற ஒரு தேவனா இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒரு ஆவியா இல்லை, ஒரு வல்லமையா இல்லை, ஒரு நபராகவே நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவங்களுடைய சாட்சிகள் என்னன்னா, நான் பரிசுத்த ஆவியானோடு கூடவே டிராவல் பண்ணுவேன், நான் எல்லா நேரத்திலும் அவர் ஒரு நபர் என் கூட இருக்கிற மாதிரி அவரோடு கூட அவர்கிட்ட பேசுவேன், அவர்கிட்ட சில காரியத்தை சம்பாதிப்பேன், அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டை போல பேசி, ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்டை போல பேசி அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே என்னை வல்லமை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார், என்னை ஆண்டவர் இப்படியெல்லாம் எடுத்து செயல்படுத்துகிறார் அப்படிங்கிற சாட்சியை நம்ம கேட்கிறோம். அப்போ ஒரு நபர் நம்ம கூடவே, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம கூட ஒருவர் இருக்கிற மாதிரியே நம்முடைய ஃபீலிங் இருக்கணும். அல்லேலூயா. அவர் யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேவர் என் கூடவே இருக்கிறார், என்னை எச்சரிக்கிறதுக்கு, எனக்கு கட்டளை கொடுப்பதற்கு, என்னை வழி நடத்துவதற்கு, எனக்கு போதிப்பதற்கு, என்னை ஆறுதல் படுத்துவதற்கு கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு வரணும். அந்த 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 ஒரு பெரிய, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அதாவது அவர் எப்படிப்பட்டவர், அவர் எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன செய்யறாரா, எல்லாவற்றையும் அறிந்தவர். பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அறிந்தவர். அடுத்தது சொல்லுது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள், கஷ்டமான காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. நம்ம கூட இருக்கிற ஆவியானவருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நமக்கு தான் ஒரு சில காரியங்கள் எல்லாம் மறைவாகவே இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட இருக்கிறார். இன்னொன்னு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர்னா என்னன்னா, அவரால் செய்ய முடியாத காரியமே இந்த உலகத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்கிறார்.
ஒரு இடத்துக்கு நம்ம போகிற போது அல்லது ஒரு செயலுக்காக ஒரு தேவைக்காக ஒரு இடத்துக்கு போகிற போது அந்த இடத்தை குறித்து அறிந்தவர், ஒரு காரியத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர், நமக்கு ஒரு காரியம் செய்வதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனா ஒரு செயலை செய்வதற்குண்டான எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் நம்ம கூட இருந்துட்டா நம்ம அந்த காரியத்தை செய்வதற்கு பயப்படுவோமா? ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவர் என்ன செய்றாரு, நம்ம தவறா பண்ணுனா கூட அவர் என்ன செஞ்சிருவார்னா அவர் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவார். அந்த ஒரு பெரிய தைரியம் இருக்குமல்ல, அதே மாதிரிதான் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சொன்னார், உங்களை திக்கற்றவளா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அடுத்தது, அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். சர்வ வியாபின்னு என்னன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், எல்லா இடத்துலையும் ஓம்னி பிரசன்ட் அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அவர் பிரசன்ட் ஆகியிருப்பார். அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால ஆரம்பத்தில் சொன்னேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். பாருங்களேன், அல்லேலூயா. அப்பா அம்மா கூட சொல்ல முடியாது, கணவன் மனைவியை பார்த்து சொல்ல முடியாது, மனைவி கணவனை பார்த்து சொல்ல முடியாது, பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்தும் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்ல முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லவே முடியாது. ஏன்னா இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அதாவது சர்வ வியாபி கிடையாது. ஆனா நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறவர். அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்திலையும் நம்ம கூட வாழ்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உணர்வு நமக்கு வரணும். நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, நான் தனி ஆளா இல்லை, என் கூட ஒரு தேவன் இருக்கிறார், என்னோட பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்ம இருக்கிற இந்த சிந்தை இருந்தாதான் நம்ம தவறு செய்ய மாட்டோம். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்க பரிசுத்த ஆவியாகிய தேவன் தங்குற ஆலயமா இருக்கிற நீங்க தான் தேவனுடைய ஆலயமா. இந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய சரீரத்தை தவறா பயன்படுத்த மாட்டோம், நம்முடைய சரீரத்தில் அசுசியான காரியத்தை செய்ய மாட்டோம். நம்ம பேச்சில் கூட ஒரு காரியம் இருக்கும், ஐயோ நான் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், ஆண்டவர் என்னக்குள்ள தங்கி இருக்கிறாரு, அப்ப நான் எப்படி இப்படி பேசணும், நான் இந்த மாதிரியான காரியத்தை எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வந்துடும். பாருங்களேன், அதனால பரிசுத்த ஆவியாகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் சர்வ வல்லமையில் ஆழப்பட்டவர், அவர் சர்வ வியாபி. இப்படிப்பட்ட நபர் தான். ஏன்னா ஒரு சிலர் பாருங்களேன், ஒரு சிலர் நம்ம கூட வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் அவங்களால வர முடியும். ஒரு அந்தரங்கமான காரியத்துல, தனியா போகிற காரியத்துல மற்றவங்க என்ன செய்ய முடியாது, நம்ம கூட வர முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியாகிய தேவன் நுழைய முடியாத இடமே கிடையாது இந்த உலகத்துல. அல்லேலூயா. அவர் செயல்பட முடியாத இடமே கிடையாது. எல்லா இடத்திலையும் அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது எழுதுகிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் அவருடைய தடி என்ன தேற்று. அப்ப என்ன தைரியம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரியும் அவர் சர்வ வியாபியாக இருக்கிற ஆவியான என் கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையும் எனக்கு உதவி செய்வதற்கு அவர் அவைலபிளா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அவர் ஒரு மனிதனா இருக்கிறதுனால, அவரோட மனிதன் அப்படின்னு சாதாரண மனிதனைக்காக ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு நபரா இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடிகிறது. இன்னும் அவருக்கு குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் இன்னும் எப்படிப்பட்டவரா நமக்குள்ள இருக்கிறார்னா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து பார்க்க வல்லமையுள்ளவர். ஒரு ஆவியினால் அதை செய்ய முடியாது. அப்ப நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ன செய்யறாரா, நமக்குள்ள வாசம் பண்ணி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறாராம். நம்ம பார்க்குறோமல்ல, ஒருத்தர் முன்னால் வந்தால் இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன பண்ணுறாங்க, இவங்க பேச்சு எப்படிப்பட்டிருக்குது. ஒரு சிலரெல்லாம் பேசுகிற போதே நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறோம், இவங்க பேச்சு சரியில்லையே, இவங்க பார்வை சரியில்லையே, நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் இல்லையா. ஒரு நபர் வந்த உடனே அவங்க நடவடிக்கைகளை பார்த்து ஒரு சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோமல்ல, அதே போல நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எப்படி வாழ்றாங்க, பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நம்ம எபேசியர் 8:26 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எபேசியர் 4:30 நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4:30 இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவராய் இருக்கிறார். எபேசியர் 4:30 வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப அவர் என்ன ஆகுதுன்னா, அவர் உணர்ச்சிகள் உள்ள தேவனா இருக்கிறார். அதாவது துக்கப்படுத்தினா என்ன செய்வாரு, அவர் துக்கமாகிடுவார்.
அவர் சோர்ந்து போயிடுவார், அவர் சோர்ந்து போவார். அவருக்கு உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உண்டு. நம்ம கூட இருக்கிற ஆவியானவருக்கு உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உண்டு. இது ஒரு ஆவிக்கு இருக்காது. நீங்க நல்லா புரிந்து கொள்ள, நம்மளோடு கூட இருக்கிற ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவமான ஒரு நபர், உங்க ஃப்ரெண்டாகவே. அதான் பால்யாங்கி சொல்லுவார், அவர் என்னுடைய பார்ட்னர் அவர் அப்படிம்பார். எல்லா இடத்துலையும் அவர் எனக்கு பார்ட்னர், என்ன மூத்த பார்ட்னர், பங்காளி அப்படிம்பார். அப்ப என்னுடைய பார்ட்னர் அவர் இருக்கிறான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவரோடு கூட தான் டிராவல் பண்ணுவார் பாருங்களேன். அப்போ இது ஒரு வல்லமை, ஒரு பவர், ஒரு ஆவி எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதல்ல, ஒரு நாள் தத்துவமான ஒரு நபரே நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறார். அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டு. நேற்றைய தினத்துல என்னுடைய ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருந்தேன், சாம் ஜெபத்துறை ஐயா அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி, அவருடைய காரியங்களை. பரிசுத்த ஆவியானவர் அதாவது அன்புக்காக என்ன செய்யறவரா இருக்கிறாரா, ஏங்குகிறவரா இருக்கிறார் பாருங்களேன். நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும், என்னோட கூட நேரம் செலவணும், நம்ம ஆண்டவரோடு கூட நமக்கு ஆண்டவருக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்முடைய அன்புக்காக ஏங்குறா. என் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ண மாட்டாங்களா, எங்கூட கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அன்புக்காக, நம்மளுடைய அதாவது நம்ம வந்து அவங்களோடு கூட நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரா, அவர் நமக்காக ஏங்குகிற தேவனா இருக்கிறாராம். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்குது, உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உண்டு. அப்ப அவரோடு கூட நம்ம வாழ்றோம், அவரோடு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஏன்னா அவர் சோர்ந்து, பைபிள் சொல்லுது இல்லையா, அவர் உணர்வுகள், நமக்கு எப்படி கோபம் வருமோ, நம்ம எப்படி சோர்ந்து போறோமோ, நம்ம எப்படி கவலையாய் மாறுகிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியாருக்கும் அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உண்டு. அப்ப அவரை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக் கொண்ட போதும் அவருக்கு கோவப்பட மாதிரி நடக்காம, அவரை துக்கப்படுத்தாம நம்ம வாழ வேண்டியது அவசியம். ஏன் இதை வந்து அவருக்கு உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உண்டுன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்னா, நம்ம கூட இருக்கிற ஆவியா நம்ம என்ன செஞ்சாலும் அவர் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் எப்படி பேசினாலும் அவர் கண்டு கொள்ள மாட்டார்னு நினைக்க கூடாது. அவர் சோர்ந்து போவார். நம்ம நடக்கிற நம்ம ரியாக்ட் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கும் பங்கு இருக்குது பாருங்களேன். நம்ம ஏதாவது தவறா பேசிட்டோம்னா, என்னடா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க, 2 பேர் கூட போகிற போது, நம்ம ஒரு நல்ல ஒரு பிரிச்சுவலா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற போது, நம்ம கூட இருக்கிற நபர்கள் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சிட மாட்டாங்க, எந்த விதத்திலையும் வந்து இவங்க என்னுடைய மரியாதையை கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு சிலர் கூட்டிட்டு போயிருப்பாருங்களேன். நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போவோம். அப்படி என்னை சின்ன பிள்ளைகள்ல அப்படி எங்க குடும்பத்தார் நிறைய பேர் என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி எப்படின்னா, வீட்டில் புறப்பட்டு போகிற போதெல்லாம் நல்ல பிள்ளையா தான் போவேன் நம்ம பாருங்களேன். ஆமா, கடைக்கு கூட்டிட்டு போகிற போது இங்கிருந்து சொல்லி கூட்டிட்டு போவாங்க, எங்கிட்ட கையில காசு இல்லை, நீ என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் அங்க வந்து அழுதுறக்கூடாது. ஏன்னா அப்படி அழுதம்னா இவங்களால வாங்கி கொடுக்க முடியாது. மற்றவங்களுக்கு முன்னால அழுகிற போது என்ன ஆயிரும், அது அவங்களுக்கு அவமானமா போயிருமல்ல. ரொம்ப என்னடா இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்ப சொல்லி கூட்டிட்டு போகிற போதெல்லாம் கரெக்டா தான் கூட்டிட்டு போவோம்னா, அங்க போய் அந்த டீ கடையில அந்த போண்டா பச்சி எல்லாம் பார்த்த உடனே ரோட்ல படுத்து உருண்டு அழுவனாமா பாருங்களேன். எனக்கு வாங்கி கொடுத்தது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறது, ரோட்ல படுத்துட்டு, மெயின் ரோட்ல படிச்சுட்டு கத்துனா என்னதான் இருக்கும், அவங்க எப்படியாச்சும் வந்து நினைவாங்க, அவங்களுக்கு பயங்கர சேமா போயிடும். உடனே கடனை வாங்கி என்ன செய்வாங்க, கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. அப்போ இப்படி நம்ம எந்த அப்ப நம்ம சொல்லுமல்ல, என் மரியாதைக்கு கெடுத்துடக்கூடாது, என் ஸ்டேட்டஸை நீ குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிலர் கூட்டிட்டு போவோமல்ல. அதே மாதிரி பரிசுத்த ஆவியார் நம்ம கூட டிராவல் பண்ணுற போது நம்முடைய செயல்பாடுகள் ஒரு நாளும் அவர் அவமானப்படுத்தி விடக்கூடாது. இதுல நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா ஜெயிச்சிருவோம் பாருங்களேன். நம்ம கூட கூட்டிட்டு போற பரிசுத்த ஆவியார் கூட இருக்கிற தகுதி இல்லாத இடத்துக்கு போனோம்னா அவர் வேதனைப்படுவார். தகுதி இல்லாத நபரோடு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்னா அவர் வேதனைப்படுவார். நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படுகிற போது என்ன வச்சுட்டு இப்படி பண்ற, நம்ம கூட இருக்குமல்ல, நம்ம ஒரு சில பெரிய நபர்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற போது நம்முடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் பாருங்களேன். அப்பதான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு அப்படி இப்படி நல்லா இருக்கும். ஆனா யாராவது உறவினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா சண்டையே நடக்காத மாதிரி, எந்த ஒரு குழப்பமும் நடக்காத மாதிரி அப்படி நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு சொந்தக்காரங்க, ஒரு முக்கியமான நபர்கள் நம்ம வீட்டுக்கு வருகிற போதே அவங்க சங்கடப்படுவாங்க, அவங்க வந்து ஏதாவது துக்கப்படுவாங்க, அவங்களுக்கு அவமானமா போயிருங்கிறதுக்காக நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நம்முடைய கோபத்தை அடக்கிறோம். வீட்டில் அப்பதான் எல்லாம் பறந்துருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம செட்டப் பண்றோமல்ல. ஏன்னா அவங்க துக்கப்படக்கூடாது, அவங்க மூஞ்சி சுழிச்சிடக்கூடாதுன்னு சொல்றோமல்ல. அதே மாதிரியே இந்த பரிசுத்த ஆவியார், நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் துக்கப்பட்டுறக்கூடாது, என் நிமித்தமா அவருக்கு அவமானம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம நிறைய விதத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பாருங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அப்படி அவர் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள தேவன். நீங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிச்சா,
1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிச்சா இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12, 12, 11ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்குன்னே ஒரு சித்தம் இருக்கிறது. பிதாவின் சித்தம் அப்படி நல்லா வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் நல்லா வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. அப்ப இதை நம்ம அறிந்து நம்ம வாழுகிற போது அவர்கிட்ட இருந்து நிறைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்முடைய விருப்பமே, நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரம் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம எங்க போனால் நம்ம கூட வருகிற ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேவர் இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா, இவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. அதுக்கு தகுந்தாற் போல நம்ம நடந்துக்கணும். பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நமக்கு பிரியமானதவே நம்ம நினைச்சவே நடக்கக்கூடாது. ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை செய்வதற்கு உங்களுக்கு சித்தமா, இதை செய்வதற்கு சித்தமா? ஒரு இடத்துக்கு போகிற போது இந்த இடத்துக்கு நான் போகலாமா ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியமா இருக்குதா, நீங்க விரும்புறீங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தை அறிந்து, ஏன்னா நம்ம கூட கூட்டிட்டு போகிற நமக்கு நம்ம 2 பேர் டீ குடிக்க போகிறோம், ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா பக்கத்தால் இருக்கிறவங்களும் நமக்கும், அதாவது நமக்கு டீ குடிக்கிற மாதிரி இருக்கும், உடனே நம்ம கிட்ட கேட்போம், நமக்கு டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கும் டீயை வாங்கி கொடுத்து நீ இப்ப கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இல்ல நம்ம உடனே கேட்ப, டீ குடிக்கலாமானா, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், ரைட் உங்களுக்கு வேண்டாமா, சரி அப்ப இப்ப எனக்கும் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிடலாம், போய் கழிச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய விருப்பத்தையும் கேட்டு நம்ம வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எப்பனாலும் நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம், நம்முடைய காரியத்துக்கே போகாம, அதான் சொல்ல 2 பேர் டிராவல் பண்றோம், ரொம்ப நெடுந்தூரமா போகிறோம். அப்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பசிக்கிற சமயத்தில் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற போது உடனே அவங்களுக்கு நீங்க டீ வாங்கி கொடுக்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க, சாப்பிடலாமா கேட்போமா இல்லையா, டீ குடிக்கலாமா கேட்போம்ல. அப்ப அவர் 2 பேரும் ஒத்து வந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை என்ன செய்வோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட டிராவல் பண்ணுகிற போது நீங்க கேளுங்க, ஆண்டவர் இதை செய்யலாம், இங்க போகலாமா, இந்த காரியத்தை இப்படி பேசலாமா, இப்படி செயல்படலாமா, இதை ஆரம்பிக்கலாமா, ஒவ்வொரு காரியத்தை கேட்டு அவருடைய சித்தத்தையும் கேட்டு நம்ம வாழுகிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மையை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை வேதாகமத்துல பல விதத்துல சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர்ங்கிறதையும் அவர் தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், தேற்றரவாளன், பரிந்து பேசுகிறவர் சொல்லிட்டு பல அடையாளங்கள்ல இவர் நமக்கு வேதாகமத்தில் இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். உருவக பெயர், அதாவது பரிசுத்த ஆவியானவரை எதற்கெல்லாம் அடையாளமாக சொல்லப்படுகிறது பைபிள்ல, எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை எதற்கு ஒப்புடமையாக சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துல, அதாவது ஒரு காரண பெயர், இப்படி சொல்லலாம், ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை என்ன காரண பெயர்ல, உருவக பெயர்ல சொல்றாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு 3:11 வாசிக்கலாம். 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, பரிசுத்த ஆவியானவரை அக்கினிக்கு ஒப்புடமையாக சொல்லப்படுகிறது, அக்கினிக்கு ஒப்புடமையாய் சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே வேத வசனத்தை இப்படி நம்ம தியானிச்சது உண்டு. வேத வசனத்தை மலைக்காகவும் அக்கினியாகவும் இப்படி பல காரியத்தை வேத வசனத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒப்புடமையாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதற்கெல்லாம் உருவக பெயரை வச்சு, அதாவது வசனம் இந்த காரியத்தெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட உருவக பெயர் எல்லாம் அழைக்கப்படுகிறான்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்ய, அப்படிப்பட்ட ஊமைகள் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவராகவே சொல்லி இருக்கலாமே, எதற்காக அக்கினிக்கு ஒப்புடமையா
அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியும் பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியை போல செயல்படுவார்னு சொல்லி எதற்காக அந்த அக்கினியை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே அந்த வேத வசனத்தினுடைய அந்த தியானத்துல பார்த்தோம், நமக்கு புரியும்படியாக. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்படுவார் அப்படிங்கிற காரியத்தை, ஏன் அக்கினியா இருக்கிறார், அவரு அக்கினிக்கு சமமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம அவரை அக்கினிக்கு ஒப்புடுமையா நம்ம பேசப்படுகிறோம்னு சொன்னா, இந்த அக்கினி என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு இந்த நிறைய காரியத்தை பார்க்க போறோம். காற்றுக்கும் எண்ணெய்க்கும் மழைக்கும் புறா தண்ணி, இப்படி பல காரியத்தை ஆவியானவருக்கு ஒப்புடுமையாக உருவக பெயரை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அந்த அக்கினிய காரியங்கள், அதாவது எதுக்காக இப்படி ஆண்டவர் அக்கினியா தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவது தன்னை வெளிப்படுத்துவதற்காக. நீங்க யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல 1-5 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசேக்கு அக்கினினால் என்ன செய்யறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த பரிசுத்த ஆவியானவரை அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற போது, இந்த அக்கினி என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவர் யாருங்கிற அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அக்கினி அன்றைக்கு உபயோகமானது. மோசேக்கு அக்கினி நிமித்தமா ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். அந்த அக்கினி என்னன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவர் உன்னை குறித்து என்ன வைத்திருக்கிறாருங்கிற காரியங்கள் எல்லாம், தேவன் யாருங்கிறது தம்மை வெளிப்படுத்துவதற்கு அக்கினியை பயன்படுத்தினார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்குனா, தேவன் யார் என்பதை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விளங்கிக் கொள்வதற்காக அக்கினிக்கு ஒப்புடமையாக பரிசுத்த ஆவியானவரை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 12:29 வாசிக்கலாம். அதையா எபிரேயர் 12:29 வாசிக்கலாம். எபிரேயர் 12:29. சுத்திகரிப்புக்காக, நம்மளை சரிபடுத்துவதற்காக, நம்மளை அலங்காரப்படுத்துவதற்காக, நம்ம தகுதிப்படுத்துவதற்காக இந்த பரிசுத்த ஆவியான அந்த அக்கினி பயன்படுகிறது. எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. போதும், அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்களேன். அப்ப இந்த அக்கினி எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மளை பட்சிக்கிற அக்கினி அப்படின்னு சொன்னா, உடனே நம்மளை ஒன்றுமில்லாம திம்சம் பண்றதுக்காக அல்ல, நம்மளை சரிப்படுத்துவதற்காக, நம்மளை ஆட்கொள்ளுகிற அக்கினி, நம்மளை உருவாக்குவதற்காக இந்த அக்கினி பயன்படுத்தப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை என்ன செய்வாருன்னா, சுத்திகரிப்பார், நம்மளை சரிப்படுத்துவார். எப்படி பட்சிக்கிற அக்கினியாய் அவர் இருக்கிறாரோ, அந்த அக்கினியை ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவர் ஒப்புடமையாய் சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த அக்கினி என்னென்ன சுத்திகரிப்பை உண்டாக்கும், தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்களை தரும். இன்னும் இந்த அக்கினி என்ன செய்யும், வெளிச்சத்தை கொடுக்கும். அடுத்தது, அதாவது நம்ம அந்த அக்கினியை எந்த விதத்தில், அதாவது ஜீவனை பாதுகாப்பதற்காக, வல்லமையாய் வெளிப்படுத்துவதற்காக இந்த அக்கினி பயன்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:27 வாசிக்கலாம். இந்த அக்கினி என்ன காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. போதும், அங்க சொல்லப்படுகிற காரியங்கள் இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமென். இது அக்கினி அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லுது, நம்முடைய இருதயத்துல ஒரு தீபம் இருக்கிறது, நமக்குள்ள ஒரு தீபம் இருக்கிறது. அந்த தீபம் என்ன செய்கிறதுனா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறது. அப்ப உள்ளத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகணும்னா, அது பரிசுத்த ஆவியாகிய தேவனாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன, ஏன்னா நம்ம உள்ளான மனிதனுக்கு வெளிச்சம் வேணும்ல, உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். நம்ம சொல்றோம்ல, மனசாட்சியோடு கூட பேசுன்னு சொல்றோம்ல, மனசாட்சியோடு கூட நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னோம்ல, அவங்களோட இருதயத்துல ஈரம் இல்லையான்னு கேட்கிறோம்ல. இதெல்லாம் எதற்கு ஒப்புடுமையா இருக்குதுன்னா, உள்ள இருக்கிற தீபம் உன்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அக்கினி தீபமா இருக்கிற இந்த அக்கினி உள்ள இருந்துட்டு நம்முடைய உள்ளான மனிதனை ஆராய்ந்து பார்க்கிறதே போல, இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து நம்மளை யார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற காரியத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அக்கினியை போல இந்த பரிசுத்த ஆவியான் உருவகப்படுத்திருக்கிறார். இந்த அக்கினி எதெல்லாம் செய்யும், ஒன்று ஆண்டவர், அதாவது அக்கினி எதுக்காக ஆண்டவர் பயன்படுத்தினார்னா, நான் யாருங்கிறத மோசேக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வெளிப்படுத்தப்படுகிறார்னா, தேவன் யாருங்கிறத சொல்லுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. நம்மளை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, நம்ம எல்லா விதத்திலையும் உங்களை போய் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கிற போது நமக்குள்ள, நீங்க பாருங்க, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லமல்ல, திருடனா பார்த்து, ஆமா,
திருடனை என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாதுன்னு சொல்றோம்ல, அவன் அதுதான். என்ன அவன் அடிச்சாலும் சரி, அவனை திட்டுனாலும் சரி, எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் சரி, மறுபடியும் அந்த வேலையை அவன் செய்வான். ஏன்னா அவன் உள்ளான மனிதன்ல மாற்றம் இல்லை இன்னும். அப்ப இந்த உள்ளான மனிதன்ல ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். அப்பதான் இவங்க இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த பரிசுத்த ஆவியான உள்ள இருந்துட்டா அப்படின்னு சொன்னா, மனைவியா பார்ப்பாங்க, கணவனை பார்ப்பாங்க, பிள்ளைகளை பிள்ளையா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற போது அப்பதான் ஒரு அன்பு, அப்பதான் ஒரு ஸ்நேகம், இதெல்லாம் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னாவே இவங்களுடைய இருதயங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த தேவையில்லாத சண்டைகள், விரோதங்கள், பிரச்சனை, போராட்டம், விரோதங்கள், இதெல்லாம் வாக்குவாதம், ஈகோ, இதெல்லாம் எப்படி எதனால வருது அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்க பரிசுத்த ஆவியான் இல்லை, அவன் இருதயத்துல ஈரம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படித்தான் இந்த காரியம் இருக்கிறது. அதனால இந்த பரிசுத்த ஆவி அக்கினியா இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒளி தருகிறவராய் இருக்கிறார். எப்படி நம்ம நடந்து போகிற போது நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியமோ, நம்ம அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னா, இப்படி நம்ம அழகா உட்காந்துட்டோமா, சேர்ல உட்காந்துட்டு இருப்போமா? ஆமா, நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் திரும்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், நீங்களும் எங்கேயாவது திரும்பி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வெளிச்சம் இல்லைன்னா அவங்க சௌரியத்துக்கு உட்காந்துட்டு இருப்போம் பாருங்களேன். அப்ப திடீர்னு வெளிச்சம் வந்துச்சுன்னா தான் தெரியும் எந்த ஒரு டைரக்ஷன்ல ஒரு ஒழுங்கினமான ஒரு காரியத்தை. அப்படித்தான் நம்ம உட்கார்ந்து நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்போம். இப்படி ஒழுங்கு இருக்காது. அப்ப நமக்கு எப்படி வெளிச்சம் நம்மளுக்கு தேவையோ அதே போல உள்ளான மனிதனுக்கு வெளிச்சம் அவசியமா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாகிய அக்கினியினால நமக்கு உள்ள இருக்கிற அந்த தீபம், பரிசுத்த ஆவியாக இருக்கிற அந்த தீபம் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான், உள்ள அந்த தீபம் அவியாது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம சொல்லுமல்ல, நீ முதல்ல ஒரு மனுஷனான்னு கேட்போமல்ல, அப்படி ஏன் கேட்கிறாங்கன்னா, உள்ள தீபம் அணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த அக்கினியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லைன்னு அர்த்தம் அந்த காரியங்கள்ல. அதனால் அவர் அக்கினியா இருக்கிற எல்லா விதத்தில். அடுத்தது அக்கினி வல்லமையை குறிக்கிறது. ஏன்னா பல நேரம், அதாவது இந்த ட்ரெயின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆரம்பப்ப கரண்ட்ல ஓடுது. ஆனா ஆரம்ப நாட்கள் இதில் தான் ஓடுச்சு. அக்கினியில் நிலக்கரியை போட்டு என்ன செய்வாங்க, அதை நல்லா சூடாக்கி அதை நல்லா கொழுந்து விட்டு எரிய பண்ணி அதில் வர்ற அந்த நீராவி, இதன் நிமித்தமாக அந்த அக்னியினாலதான் என்ன ஆகுனா ட்ரெயின் எல்லாம் என்ன செஞ்சுது, புறப்பட்டு போச்சு. இப்பவும் ஜெட் விமானங்கள், இந்த சேட்டலைட் எல்லாத்தையும் எதில் தான் இயக்குறாங்க, அக்னியினாலதான். அப்ப இது வல்லமையை குறிக்கிறது. அப்ப அக்கினியே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஏன் அக்கினியாய் வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னா, இது வல்லமையை குறிக்கிறது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமையானவர். எப்படி ஒரு அக்கினி ஒரு ட்ரெயினை இயக்குமோ, ஒரு பிளைட்டை, ஜெட் விமானத்தை எல்லாம் இயக்குமோ, சேட்டலைட்டை இயக்குமோ, அதே போல இந்த அக்கினியானவர் நம்மளை இயக்க வல்லமை உள்ளவராக இருக்க, நம்மளை உந்தி தள்ள, நம்மளை வேகப்படுத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. எப்படி ஒரு ட்ரெயின் இன்ஜினை இயக்குவதற்கு அக்கினி வேணுமோ, ஒரு சேட்டலைட்டை இங்கிருந்து நம்ம செலுத்துவதற்கு அக்கினி வேணுமோ, அதே போல நம்ம செயல்படுவதற்கு, வல்லமையாய் செயல்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. நம்மளோடு கூட இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் ஏங்கணும், ஆண்டவரை இன்னும் எனக்குள்ள வாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, உணர்ச்சி உள்ளவராக இருக்கிற அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறீங்க. ஒரு அக்கினி என்ன காரியம் எல்லாம் செய்யுமோ, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதே காரியத்தை செய்வார். ஏன்னா அவர் உருவக பெயர், அவர் அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். அதனால அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க கூட ஆவியானவரோடு கூட டிராவல் பண்ணுங்க. அவர் ஆழ்த்தத்துவமானவர். நான் சொன்ன அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் இருப்பாரு. அவர் சர்வ வல்லமையில், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்காரு. நம்மளை தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் எல்லா விதத்திலையும் அவர் நம்மளை கைட் பண்ணி நம்ம நடத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம்.